63 நாயன்மார்களின் வரலாற்று சித்திரங்கள். 13ஆவதாக வரும் திரு அறிவாள் தாய நாயனார் என்கிற திரு அறிவாட்டய நாயனார். குலம் வேளாளர் குலம். பூசை நாள் தை மாதம், திருவாதிரை நட்சத்திரம். அவதார ஸ்தலம் கணமங்கலம். முக்திஸ்தலம் கணமங்கலம். பொன்னி நதி சோழ நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றியிருந்தது. நீர்வளமும் நிலவளமும் பொங்கி வழிந்ததால் இறைவளமும் வளர்ந்து எங்கு நோக்கினும் கோயில்களும் குளங்களும் வேத பாராயணங்களும் என நாடு சுபீட்சத்தின் உச்சத்தில் இருந்தது. காப்பார் யாருமின்றி களங்களிலே நெல்மணிகள் கொட்டி கிடந்தது. களவாட ஒருவரும் இல்லை. பொன்னும் பொருளும் மணிகளும் கொட்டி கிடந்தாலும் யாரும் வீட்டை பூட்டி வைப்பதில்லை. எடுப்பார் யாரும் இல்லாத காரணத்தால் இவ்வாறு சோழவள நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. எனவே அது சொர்க்கபுரியானது. இந்த சோழவள நாட்டில் கணமங்கலம் என்னும் ஓர் அழகிய ஊர் இருந்தது. அதில் தாயனார் எனும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார். வேளாண் மரபைச் சேர்ந்த இவர் பக்தியும் பொறையும் பண்பும் மிக்க சிவசீலர். இத்தவசீலர் இறைவனுக்கு பல திருப்பணிகளை செய்து பயன் கருதாது தன் தொண்டினை ஆற்றி வந்தார். அதில் முக்கியமானது இறைவனுக்கு தினந்தோறும் அவர் அளிக்கும் நிவேதன பொருள்கள்தான். ஆம், அவர் சம்பா அரிசியில் அமுது செய்து செங்கீரையை மசியலாக்கி அதனோடு மாவடுவையும் சேர்த்து நிவேதன பொருளாக இறைவனுக்கு படைத்து வந்தார். அதிலே அவருக்கு சுகமும் அன்பும் ஆனந்தமும் கிட்டியது. இப்படியே வாழ்க்கை சக்கரமும் சுவையாக சுழன்று கொண்டிருந்தது. கைலாயங்கிரியில் எம்பெருமான் ஆனந்தத்தின் உச்சியில் இருந்தார். அவர் உமாதேவியை அழைத்து, பார்த்தாயா தேவி, பூலோகத்தில் ஒரு சிவனடியார் எனக்கு நிவேதனம் செய்வதற்காக சம்பா நெல் அரிசியை எடுத்து அமுதாக்கி அதற்கு ஏற்றார் போல் செங்கீரையை தேடி பறித்து அமுதுக்கு ஏற்றார் போல் தயாரித்து அதற்கு துணையாக மாவடுவையும் வைத்து தினம் தினம் தவறாமல் படைக்கிறார். அதை கேட்ட பார்வதி தேவியார் ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக உதிர்த்தார். தேவி, ஏன் நகைக்கிறாய்? இதில் நகைப்புக்கு எங்கே இடம் இருக்கிறது என்றார் எம்பெருமான். சுவாமி, செல்வம் படைத்த மானிடர்கள் எல்லோரும் செய்வதுதான். இதிலே நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை. வேண்டுமானால் பாராட்டலாம் என்றார் உமாதேவி எந்த சலனமும் இல்லாமல். அப்படியானால் வறுமையுற்றால் தன் இறை கைங்கரியத்தை நிறுத்தி விடுவார்கள் என்கிறாயா? நிறுத்த மாட்டார்கள். வழிபாட்டு முறையை எளிமையாக்கிக் கொள்வார்கள். எல்லோரையும் ஒரே தட்டில் நிறுத்தி பார்க்க வேண்டாம் தேவி. என் தொண்டனிடமே இந்த சோதனையை வைத்து உன்னுடைய முடிவு தவறானது என்பதை நிரூபிக்கிறேன் என்று சற்று கடுமையாகவே சொன்னார் எம்பெருமான். கணமங்கலம் மழைச்சாரலில் நனைந்து கொண்டிருந்தது. தாயனார் இல்லத்தில் பல பெண்கள் சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலர் சம்பா நெல்லை குத்துவதும், சிலர் அதை புடைத்து அரிசியை பிரித்து குதிர் என்னும் தானிய சேமிப்பு பெட்டகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுமாக இருந்தார்கள். வேலை முடிந்ததும் அவர்களுக்குரிய கூலியாக மரக்காலில் நெல்லை அளந்து கொடுத்தார் தாயனார். தொடர்ச்சியாக மழை பிடித்துக் கொண்டால் நைவேத்தியம் செய்வதற்கு அரிசி இல்லாமல் போய்விடுமே என்ற கவலை அவருக்கு. ஆகவே 2 திங்களுக்கு வேண்டிய அரிசியையாவது சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவரின் ஆசை. மழையோ வெயிலோ கோயிலுக்கு தேவையான நைவேத்திய பொருட்கள் தடையில்லாமல் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம். அவரும் அவரது மனைவியும் திருப்பணி எந்த நிலையிலும் நின்றுவிடக்கூடாது என்ற திட சங்கல்பத்தோடு நடத்தி வந்தார்கள். வேளாண் குடிமக்களுக்கு மிகப்பெரிய எதிரி வெயிலும் மழையும் தான். நீண்டு காய்ந்தாலும் அழிவு, நீண்டு பெய்ந்தாலும் அழிவு. பருவகாலங்களை திரிப்படைய செய்வது இறைவனின் விளையாட்டு. இயற்கை சங்கிலி இயல்பாக நடைபெற வேண்டும் என்பது அவன் நிர்ணயித்த விதி. ஆனால் ஆதவனோ கணமங்கலத்தில் நீண்டு காயத் தொடங்கினான். பயிர்கள் காய்ந்து சருகானது. வறுமை வலிய வந்து சேர்ந்து கொண்டது. தாயனார் குடும்பத்தையும் அது விட்டு வைக்கவில்லை.
ஆனாலும் அவர் தம் கைப்பொருள்களை விற்று கடவுள் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வந்தார். உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டதால் அவருடைய குடும்பத்திற்கே பற்றாக்குறை ஏற்பட்டது. தனது தேவைகளை குறைத்துக் கொண்டு திருப்பணியை தொடர்ந்தார். கூலி ஆட்களை வைத்து வேலை வாங்கிய தாயனார் குடும்பம் கூலிக்கு நெல் அறுக்கும் பணியிலும் நெல் அடிக்கும் பணியிலும் இறங்கியது. போதுமான நெல் கிடைத்ததால் திருப்பணி தங்குதடையின்றி நடந்தது. ஒரு கட்டத்தில் கிடைத்த சம்பா நெல் கோயிலுக்கும் வீட்டுக்கும் போதுமானதாக இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினார் தாயனார். அதை கண்டு கைலாயத்தில் உமாதேவி கலகலவென சிரித்தார். ஏன் தேவி, ஏன் மீண்டும் சிரிக்கிறாய்? என்ன நேர்ந்தது உனக்கு என்று சற்று ஏளனமாகவே கேட்டார் பரம்பொருளார். சுவாமி, சிவனடியாரை பாருங்கள். சம்பானில் போதுமானதாக கிடைக்கவில்லையே என்ற பேச்சு எழத் தொடங்கிவிட்டது. எனவே அடுத்து என்ன நடக்கும்? திருப்பணி நின்றுவிடும். இதை தவறு என்று நான் சொல்லவில்லை. முடியும் வரை செய்வார்கள். அவ்வளவுதான் என்று சிரித்துக்கொண்டே உமாதேவி கூறினார். இல்லை தேவி, பொறுத்திருந்து பார், அவசரப்படாதே. என்ன செய்கின்றார் என்பதை நானும் உன்னோடு சேர்ந்து பார்க்கிறேன் என்று எம்பெருமானும் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். சம்பா நெல் திருப்பணிக்கும் வீட்டுக்கும் போதுமானதாக இல்லையே என தாயனார் சிந்தித்த போது அவருக்குள் ஒரு யோசனை தோன்றியது. கிடைக்கும் சம்பா நெல்லை திருப்பணிக்கு செலவிடுவதென்றும் உணவுக்கு கார் நெல்லை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் முடிவு செய்தார் தாயனார். கார் நெல் என்பது ராசி நெல்லை தாள்களில் இருந்து பிரித்து எடுத்த பிறகு போராக வைக்கோலை போட்டு வைப்பார்கள். பின்பு அந்த வைக்கோலையும் களத்து மேட்டில் மாடுகளை பிணியில் கட்டி மிதிபடும்படி செய்தால் அதிலிருந்து கொஞ்சம் நெல் கிடைக்கும். இதை போரில் இருந்து எடுத்து அடித்ததால் அதற்கு போரடி நெல் என்றும் கார் நெல் என்றும் பெயர் வந்தது. சில நேரங்களில் வந்த அரிசியில் இருந்து சமைக்கப்படும் அமுது ஒரு சிறு கசப்பை தரும். கசப்பிருந்தாலும் பரவாயில்லை, பசி தீர்ந்தால் போதும் என்று அதை தங்களுக்கு ஒதுக்கிவிட்டு திருப்பணிக்கு நல்ல நெற்களையே பயன்படுத்தினார். நாளடைவில் கார் நெல்லுக்கும் கஷ்டம் வந்தது. அதுவும் கிடைக்கவில்லை. ஆகையால் கீரைகளை புசித்து உணவை தவிர்த்து பசியை ஆற்றினார்கள். கீரை கிடைக்காத போது தண்ணீரை மட்டும் குடித்து திருப்பணியை தொடர்ந்தார்கள். உயிர் போனாலும் நைவேத்தியம் நின்றுவிடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தார் தாயனார். ஒவ்வொரு நாளும் பசிப்பிணியின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்தது தாயனார் குடும்பம். அப்படியும் அவர் தளர்ந்து விடவில்லை. ஒரு நாள் இறைவனுக்கு படைப்பதற்கான செந்நெல், கீரை, மாவடு ஆகியவற்றை ஒரு கூடையில் வைத்து தலைமேல் சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி நடக்கலானார். அவரோடு அவரது மனைவியும் பஞ்சகவ்யம் எனும் பால், தயிர், நெய், கோஜலம், கோமயம் எனும் பொருட்களையும் சுமந்து கொண்டு நடந்தார். அன்று வெயில் சற்று கடுமையாக இருந்தது. பசியினால் தாயனாருக்கு தலை சுற்றியது. தன் நிலை மறந்தார். கால் தடுமாறியது. தன்னை எறியாமல் நிலத்தில் விழுந்தார். விழுந்த வேகத்தில் அவர் தலையின் மேல் கூடையில் வைத்திருந்த நிவேதன பொருள்கள் தரையில் சரிந்து சிதறியது. தாயனார் மனம் பதறியது. திருப்பணியை இன்று எவ்வாறு செய்வேன் என்று இதயம் துடித்தது. மனம் துவண்டது. அவரது மனைவியாரோ செய்வதறியாது திகைத்து நிலை குலைந்தார். இத்தனை நாட்களாக தான் கடைபிடித்த விரதம் தரையில் சரிந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதே என்று அழுது புலம்பினார் தாயனார். இனி நாம் இந்த உலகத்தில் வாழ்வதால் என்ன பயன் என்று மனம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கத் தொடங்கிவிட்டது. அதற்கு பதில் தரும் வகையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். தன்னிடம் இருந்த அறிவாளை எடுத்தார். ஊர், உலகம், உற்றார், பெற்றார், மனைவி, மக்கள் என்ற அத்தனை பாச கயிறுகளையும் மறுத்து எறிந்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள அறிவாளை கழுத்தருகில் கொண்டு போனார். அவ்வளவுதான். அவரது மனைவி மேருகிரி தவிடுபொடியாகி தரைமட்டமாகி விடுமோ என்று பயந்து நடுங்கினார். தன் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து கண்ணிலே ஒற்றிக்கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று உயிர் மூச்சு திணறும் அளவுக்கு கத்தினார், கதறினார், கோவென்று அழுதார். காஞ்சி மாநகருரை கடவுளே, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மெய்ஞாலும் துயின்றாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருபோதும் மறவோம்
என் நிறைவா, என் மாங்கல்யம் காத்தருள் தலைவா என்று இருகரம் சிரம்மேல் தூக்கி நீயே கதி, இறைவா நீயே கதி என்று அழுது புரண்டாள். அவரது சரணாகத அலறல் கைலாயத்தில் எதிரொலித்தது. சங்கரன் சங்கரி செவிகளை துளைத்தது. கைலாயம் அதிர்ந்தது. ஐயனே, என்னை மன்னித்தருளுங்கள். சிவனடியார்கள் மனதை முழுமையாக அறியாத நான் தான் தவறு செய்துவிட்டேன். தான் கருதிய திருப்பணியை முடிக்க இயலவில்லை என்றால் தான் வாழ்வதில் பயனில்லை என்று தன் உயிரையும் விடத்துணியும் அடியார்களின் வீரத்தையும் அறியாமல் நான் தான் தவறாக உங்களிடம் உரையாடிவிட்டேன். போதும் உங்கள் விளையாட்டு, அடியார்களை காத்தருளுங்கள் என்று காசி விசாலாட்சி கைகூப்பி வணங்கினார். அடுத்த கணம் நிவேதன பொருட்கள் சிதறிய இடத்தில் பூமி வெடித்து சிதறி உத்திராட்ச மாலையும் திருவெண்ணீரும் அணிந்த திருக்கரம் ஒன்று நீண்டது. அத்திருக்கரம் அடியாரின் கையை பற்றி கழுத்தை நெருங்கிய அரிவாளை தடுத்து ஆட்கொண்டது. சங்கரன் ஸ்பரிசத்தால் தாயனார் தன்னிலையை அடைந்தார். அவர் கையில் இருந்த அரிவாள் நழுவி தரையில் விழுந்தது. திருக்கரம் தோன்றிய இடத்திலிருந்து ஒரு வினோத சப்தம் வெளிவந்தது. அது தமிழ் திருமறைகள் ஒலிப்பது போல் அவர் காதில் ஒலித்தது. இறைவன் தன் நிவேதன பொருட்களை ஏற்றுக்கொண்டு விட்டதற்கான அடையாளம்தான் அது என்று தாயனார் அறிந்து கொண்டார். அவரும் அவரது மனைவியும் தரையில் விழுந்து வணங்கினார்கள். இருவருக்கும் நிலைத்து நிற்கும் பேரின்ப பேச்சினை வழங்கி சங்கரன் சக்தி சமேதராய் அவர்களுக்கு காட்சி அளித்தனர். நிவேதன பொருட்களை ஆலயத்திற்கு அளிக்க முடியாததால் தன் கழுத்தையே அரிவாளால் அறிய துணிந்ததால் இவரின் தாயனார் என்ற பெயரோடு அரிவாள் தாயநாயனார் என்ற சிறப்பு பெயரும் சேர்ந்து தாயனார் திரு அரிவாள் தாய நாயனார் என்னும் திருப்பெயரோடு நாயன்மார்களில் ஒருவரானார். அச்சாத வாட்டரையன் அடியார்க்கும் அடியேன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். அடுத்து 63 நாயன்மார்கள் வரிசையில் திரு ஆனாய நாயனார். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எனது இந்த இறைபணி மென்மேலும் தொடர தாங்களும் தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அவர்களையும் ஒரு லைக், ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பெற்று தருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் கலை களஞ்சியம் சேனலின் தொலைபேசி எண் 7200105646. நன்றி. சுபம்.